ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிட்ஸ் அண்ட் லைஃப் ட்ரீட்மெண்ட் கோயம்புத்தூர். நான் நிறைய வீடியோ பெயினியருக்கான வீடியோ போட்டிருக்கேன். நிறைய வீடியோஸில் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஏஜ், அதாவது ஒரு சின்ன வயசில் இந்தளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்றத பற்றி தான் நான் அதில் சொல்ல போகிறேன். ஸோ இவங்க கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்திருந்தாங்க, சிங்காநல்லூர்லேருந்து வந்திருந்தாங்க. பாப்பாவுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 10 to 11 years ஓல்டு பேபி தான். ஸோ இந்த அளவுக்கு எப்படி அதிகமாச்சு அப்படின்னா அவங்க கேர் பண்ணாமல் இல்லை, கேர் பண்ணியிருக்காங்க. ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, க்ரீம் போட்டிருக்காங்க, பட் வாரம் ஒரு தடவை சீவியும் விட்டுருக்காங்க. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பெயின் ஈர் வச்சிட்டனால ஸோ இது மேலே மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஈர் இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தர முடிஞ்சால் நீங்கள் பாப்பாங்களுக்கு அதை சுத்தம் பண்ணி கொடுத்துருங்க. இல்லை க்ளீன் பண்ணி தர முடியலை அப்படிங்கும்போது நம்மளோட ட்ரீட்மெண்ட் டைரெக்டாக எடுத்துக்கோங்க. ஒரு தடவை இது க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்க்கு நம்மக்கிட்ட ஆயில் இருக்குது, அதுக்கான மெத்தடும் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது தெரியாதனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தலையில் ஈரை வச்சுக்கிட்டே பெயினுக்கு நீங்கள் என்ன தான் சொல்யூஷன் நம்ம பண்ணாலும் அது கிளியர் ஆகாது. ஸோ இந்த விஷயம் தான் நிறைய பேர்த்துக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த அளவுக்கு பாப்பாவுக்கு அதிகமாகிடுச்சு. ஒரு கட்டத்தில் அவளுக்கு புண்ணே ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே புண்ணு இருக்குது. ஸோ இது வீடியோவில் நமக்கு சரியாக தெரியலை. பட் தலை ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த தோல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கடிச்சு ஃபுல்லாகவே ஒரு சில இடத்துல பிளட் வந்திருந்தது, ஒரு சில இடத்துல ஃபுல்லாக ரேஷஸ் மாதிரி ஆயிருந்தது. ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது அவங்களால தலை கூட சீவ முடியாது. ஸோ அந்த கண்டிஷனில் தான் வந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்களே பார்க்கலாம். ஸோ பெயின்ன்றது ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இவ்வளோ அதிகமாக இருக்கும்போது அவங்களால அரிப்பு தாங்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெயின் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான அந்த அறிகுறி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைங்க தலையில் கை வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் உடனே ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். பெயின் இருக்குது அப்படின்னா இனிஷியலாக இருக்கும் போதே அதை கிளியர் பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பண்ணலை அப்படின்னா இந்தளவுக்கு அதிகமாகிடும். இந்தளவுக்கு அதிகமாகறனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக பிளட்டை ஃபுல்லாக எடுத்துரும். குழந்தைங்களுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப அவங்களால ஆக்டிவாக கூட இருக்க முடியாது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எனி டைம் கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதை நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 1/2 an hour அந்த கை வச்சு அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு தயவு செஞ்சு அதிகமாக விட வேண்டாம். கொஞ்சம் இனிஷியலாக இருக்கும்போது இல்லை ஆவரேஜ் கண்டிஷனில் இருக்கும்போதோ நீங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்க்கு நம்மக்கிட்டேயே ஆயில் இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டு நான் அதுக்கான டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் நார்மலாக மெடிக்கல் ஷாப்பில் க்ரீம்ஸு ஷாம்பூஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, பட் அதோட ப்ராப்பர் மெத்தட் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகுது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, க்ரே ஹேர் ஆகுது ஒரு சிலருக்கு. ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக ப்ராப்பரான ஒரு டிப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ஒரு சிட்டிங்கில் 100% நம்ம ரிசல்ட் கொடுத்துருவோம். இவ்வளோ சில்கியான ஹேர், பட் பெயின் இருந்தனால எந்த அளவுக்கு இருந்ததுன்றது நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப சில்கியாக இருந்தது, பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த பிரச்சனை வேறு யாருக்கு இருந்தாலும் சரி, உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு சிட்டிங்கில் 100% கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வாங்க. தேங்க்யூ.